இந்த வீடியோவில் உங்கள் மொபைலையும் டிவியும் எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் கூகுள் ஹோம்னு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ஹோம்னு ஒரு ஆப் ஷோ ஆகும். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆன்லேயே வச்சுட்டு உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் இருக்கும்ல, அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணி உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணுறேன். ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு இப்போ என் மொபைல் இன்டர்நெட், என்னுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 12 5G, அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் அந்த கூகுள் ஹோம் ஆப் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது சில அக்சஸ்லாம் கேட்கும், எல்லாத்துக்கும் அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் 5 ஆப்ஷன் இருக்கா, அதில் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி நேம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷோ ஆகும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிவி நேம் ஷோ ஆகாமல் இருக்கலாம். உங்கள் டிவி கேஸ்ட் ஸ்க்ரீனுக்கு சப்போர்ட் ஆகிற டிவியாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நேம் ஷோ ஆகும். இல்லைன்னா சிலருக்கு வந்து ஷோ ஆகாமல் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறதுன்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நேம் ஷோ ஆச்சுன்னா நேமை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷோ ஆகும். கேஸ்ட் மை ஸ்க்ரீன் இருக்கா இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் வந்து அப்படியே டிவியில் ஸ்க்ரீன் மிரர் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் ஸ்க்ரீன் மிரர் ஆகும். நீங்கள் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு இது மாதிரி எதை வேணால் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீன் மிரரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்னு ஷோ ஆகும், சில மொபைலில் ஸ்மார்ட் வியூன்னு இருக்கும், சில மொபைலில் ஒயர்லெஸ் டிஸ்பிளேன்னு இருக்கும். இன்னும் சில மொபைலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரரு, மிரர் சேரு இந்த மாதிரி நேமில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணியே நீங்கள் உங்கள் மொபைலையும் டிவியும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஒன்றே என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைலையும் டிவியும் சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்கள் டிவி கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேஸ்ட்டு இல்லைனா ஸ்மார்ட் வியூ இதை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைலையும் டிவியும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுக்கு உங்கள் மொபைலும் டிவியும் வந்து பார்த்திங்கன்னா மிரர் கேஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகிற டிவி மொபைல்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஆனால் இதுவும் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, கூகுள் ஹோம் ஆப்பை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே ஈஸியஸ்ட் மெத்தேடு. ஒருவேளை மிரர் கேஸ்ட்டுக்கு உங்கள் டிவி சப்போர்ட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்ட்ரீமிங் டிவைஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். க்ரோம் கேஸ்ட்டு இல்லைன்னா அமேசான் ஃபயர் ஸ்டிக், இந்த ரெண்டில் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் டிவி கூட கனெக்ட் பண்ணிட்டு இது கூட உங்கள் மொபைல் இன்டர்நெட்டோ இல்லைனா சேம் ஒய்ஃபைல மொபைலையும் இந்த டிவைஸையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் மிரர் பண்ணிக்க முடியும். இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, USB-C to HDMI அடாப்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா USB-C to HDMI அடாப்டரும் HDMI கேபிளும் தேவைப்படும். அந்த அடாப்டரில் இருக்கிற C டைப்பை வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லையும் HDMI கேபிளை வந்து பார்த்திங்கன்னா அந்த அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மூலயமாவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் மிரர் பண்ண முடியும். ஆனால் உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அவுட்புட்டுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய மொபைலாக இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஓகே, இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறதுனும், ஸ்க்ரீன் மிரரிங்கை வந்து நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியும் டீட்டெயில்டாக ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.